அதுவும் தமிழ் தான். அங்க வந்து இந்திரனை குறிக்கிற சாக்கான்ற தெய்வம் இருக்குது, முருகனை குறிக்கிற எக்ஸாம்னான்ற தெய்வம் இருக்கு. தமிழ் இல்லாமல் உலகம் இல்லை. அந்த மொழியை முதலாக உருவாக்கியவர் சிவன். அது கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு. கர்த்தா, மொழியினுடைய முதல் கர்த்தா என்பவர் சிவன் தான். இல்லை ஒன்று என்னன்னா, அது ஏன் 216? அது எப்படி முருகன் வைக்கிறார்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் விட மூச்சுகளின் எண்ணிக்கை 21,600. ஒரு சுவாரஸ்யமான மற்றும் இதுவரையும் சொல்லப்படாத ஒரு உண்மை, நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேன். தமிழுக்கு தமிழ் என்று பெயர் வைத்தவர் கிருஷ்ணர் தான். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி என்பது ஒரு அதிசயங்கய்யா. அதாவது உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மொழியே ஒரு அதிசயமான ஒரு மொழிங்க. இப்போ அதோட சிறப்புகள் பற்றி ஒரு நேர்காணல் மாதிரி உங்ககிட்ட. சரி, முதல் கேள்வியாங்கய்யா, தமிழ் மொழி உருவான உண்மையான வரலாறு என்னங்கய்யா? நமக்கு தெரியும் தமிழ்ச்சங்கங்கள் 3 இருந்ததுன்றது வந்து நமக்கு தெரியும். திருவிளையாடல் புராணத்திலே வந்து எம்பெருமான் சிவன் தொடங்கினார், அதுக்கப்புறம் முருகவேல் தொடங்கினார்லாம் அந்த வசனங்கள் வரும். நமக்கு 3 தமிழ்ச்சங்கள் இருக்குதுன்றது தெரியும். இப்போ அஃப்கோர்ஸ் நாம் 5ஆம் தமிழ்ச்சங்கமும் ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். முதல் தமிழ்ச்சங்கம், அதாவது மொழி என்பது செயற்கையானது, அது இயற்கையானது அல்ல, செயற்கையானது தான். நாம் வந்து காக்காவை காக்கான்னு கூப்பிடுறது, குக்கு குயில குக்குன்னு கூப்பிடுறதெல்லாம் வந்து இயற்கை, அதுதான் இயற்கை. சத்தங்கள் தான் மொழியாகுது வச்சுங்களா. ஆனால் மொழி செயற்கையானது. எப்படின்னா, எப்படி அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சண்டை போடுற நாய் வந்து வல்லுன்னு கத்துது, அதனால சண்டை போடுற ஆயுதத்துக்கு அவங்க வாள்னு பேர் வச்சாங்க, வல் வாள். அப்ப சொற்கள்ல இருந்து தான் வருது. இந்த சூழ்நிலையில வச்சுக்கிட்டு தான் புதிய சொற்களை உருவாக்கினாங்க. மொழி செயற்கையானது. அப்ப சிவன் தான் முதலாக தமிழ் மொழிக்கு, அப்ப அவர் தமிழ்னு பேரிடல, தமிழுடைய சொற்களை உருவாக்கியவர் சிவன் தான். சொற்கள் என்பது நான் சொன்னேன் இல்லையா, இயற்கையான உருவான சொற்கள் வந்து சத்தங்களை வச்சு மலமலன்னு அந்த மரம் முறியுது, கிடுகிடுன்னு இடி அடிச்சதுன்றதெல்லாம் வந்து இயற்கையானதை நம்ம சொல்லலாம், காக்காவை காக்கான்னு கூப்பிடுறதெல்லாம். ஆனால் அதை தவிர மற்ற வந்து சத்தமில்லாமல் செய்கின்ற பல செயல்களுக்கு நாம் என்ன பண்றோம், சொற்களை வச்சிருக்கிறோம். அந்த சொற்கள் எப்படி உருவானுச்சு, அது லாஜிக்கலா உருவானதை ஒழிய சத்தங்களை வச்சு உருவானதல்ல. அந்த சொற்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆக மொழி செயற்கையானது. அந்த மொழியை முதலாக உருவாக்கியவர் சிவன். அது கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு இருக்கும். கர்த்தா, மொழியினுடைய முதல் கர்த்தா என்பவர் சிவன் தான், ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு பிறகு. அதுக்கப்புறம் என்ன, அந்த மொழி தொடர்ந்து வருது, புதிய சொற்கள் எல்லாம் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்ன, சூழலுக்கு தகுந்த மாதிரி புதிய சொற்களை சிவன் கொடுத்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு ஒன்று உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க. அப்புறம் குமரிக்கண்டம் அழியுது. அப்ப சிவன் வாழ்ந்த பூமி அவருக்கு பிறகு ஒரு 10,000 ஆண்டுகள் கழித்து பூமிக்குள்ளே போயிடுச்சு, அதாவது கடலுக்குள்ளார போயிடுச்சு. அங்கிருந்து தப்பி தனது மக்களோடு கப்பலில் வந்து கதிர்காமத்தில் குடியேறுகிறார், இலங்கையிலே குடியேறுகிறார் முருகன். இப்ப ஒரு தமிழ்ச்சங்கம் முதல்ல சிவன் அமைத்தார்னு சொல்றோம். சங்கம் வச்சு அமைக்கிறதுனா என்ன, அந்த சங்கம்ன்றது என்னன்னா பல பேரும் ஒன்று சேர்ந்து புதிய சொற்களை உருவாக்குவது. அப்ப அதுக்கு ஒரு லாஜிக்கல் பேஸ் இருக்கணும். அதான் நான் சொன்னேன். நான் அந்த லாஜிக்கல் பேஸை வச்சுக்கிட்டு அந்த சங்கம் தான் புதிய சொற்களை உருவாக்குகின்றன. மொழி என்பது சொற்களால் உருவானது தானே, சொற்களை உருவாக்குறாங்க. அப்ப 2ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? அந்த காரணம் என்னன்னா, அந்த விண்கல் விழுந்து குமரிக்கண்டம் அழிகிறது. அது 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்தது. அதுக்கு பல கிராம ஹான்காக் போன்றவங்க எல்லாம் கூட அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க. நமது இலக்கியங்களும் அது சொல்லியிருக்கு. முருகன் காலத்தில் தான் நடந்ததுன்றதும் நமக்கு தெரிய வருது. இது வடிவேல் இருந்த வான்பகை பொறாது குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற சிலப்பதிகார வதிகள் எல்லாம் அப்ப எந்த காலத்துல, முருகன் காலத்தில் நடந்ததுன்றது வந்து வடிவேல் இருந்த வான்பகை பொறாதுன்றது முருகன் காலம்ன்றது குறிக்கிறது தான் வேணும். இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. இமயமலை, அதாவது சிவன் இருக்கிறதா சொல்லப்படுற இமயமலை வந்து 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது விண்கல் விழுந்து தெற்கே அந்த பூமி கீழே போகும்போது அந்த பூமி மேண்டல் கீழே இருக்கிறது பூரா லாவா தான் இருக்கு, அதாவது குழம்பு, தீப்பிழம்பு இருக்கிறது. அது ஒரு இடத்துல அது லிக்விட், ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்தால் இன்னொரு இடத்துல பிடுங்கிட்டு வெளியே வந்தால் ஆகணும்.
எந்த இடம் பலகீனமா இருக்கோ அந்த இடம் மேலே வந்துருச்சு. அப்படி மேலே வந்தது தான் இன்னைக்கு பாலைவனங்களாக அறியப்படுகின்ற கடல்கள். சகாரா கடல், சகாரா என்பது சாரம், அது கடலை குறித்த பெயர் தான். அதெல்லாம் இன்னைக்கு பாலைவனமா இருக்கு. அதே போல சுமேரிய பாலைவனம், அரேபிய பாலைவனம் அப்போ வெளியே வந்தது தான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனம் என்ற ஒரு கருத்து இங்கே கிடையாது. அதற்கு பிறகு தான் வருது. கிருஷ்ணன் காலத்திலையும் புதுசாக ஒரு பாலைவனம் உருவாச்சுன்னு சொன்னால் அது நம்ம தேரிக்காடு பாலைவனம். அது குண்டு போட்டு, அணுகுண்டு போட்டு அது கீழே குத்தி பக்கத்துல இருந்து மேலே வந்தது தான் இன்னைக்கு தேரிக்காடாக அறியப்படுகிறது. அதாவது பாலைவனங்கள் கடல் நீர் வற்றியதால் ஏற்பட்டது தான் பாலைவனங்கள். இல்லாடி போனால் மணல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ் இலக்கணத்தை கூட ஒவ்வொரு திணைக்கும் ஒரு பண்பு சொல்லுவாங்க. நெய்தலுக்கு இரங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குமரிக்கண்டம் எழுந்த போது நிறைய பேர் வருத்தப்பட்டோம். அந்த மாதிரி பாலைக்கு பிரிதல் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதெல்லாம் முன்னால யாருக்கும் தெரியாம இருந்தது, நான் தான் அதை உடைச்சேன். பிரிதல் என்றது நீர் பிரிவதால் உருவாவது பாலைவனம். அப்ப பாலைவனத்தினுடைய அடிப்படை குணம் என்பது பிரிதல் தான். இப்படிதான் அந்த பெயர்லாம் வந்துச்சு. ஒரு இதுக்கும் அந்த சொற்கள் ஏன் வந்துன்னு நம்ம ஏற்கனவே விழியம் போட்டிருக்கேன். நான் ரொம்ப தெளிவான விழியங்கள் போட்டிருக்கேன். அது வரைக்கும் அது யாருமே ஒரு திணைக்கான அந்த குறிப்பு பொருளுக்கான காரணம் யாருக்கும் தெரியாம இருந்தது. இது மருத மலத்துக்கு ஊடல் அப்படின்றது பேரு. அது மகரந்த செயற்கையை குறிக்கிறது தான் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்குரிய இது பண்பு பெயர்களை நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கோம். நாம குமரிக்கண்டன் அழிவும் போது தான் 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் தமிழ் சங்கம் அழிந்தது. அப்போ ஒரு தங்கம் அழிஞ்சு போச்சு. அதை நடத்தி கொண்டிருந்த பெரும்பாலானோர் இறந்து போயிட்டாங்க. பெரிய அறிஞர்கள் எல்லாருமே குமரிக்கண்டத்தில் விழுந்து விடுகிறார்கள். அதன் பிறகு முருகன் அந்த சங்கத்தில் இருந்தவர் தான். அவரும் பலரும் இங்க குடியேறாங்க கதிர்காமத்துல. அப்ப முருகன் 2ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைக்கிறார். அது கவாடபுரம் என்று சொல்லுவாங்க. அது காவடிபுரம் வச்சுங்கடா, முத்தெடுக்கின்ற நகரம்னு சொல்லுவாங்க. அது இலங்கையிலே அந்த இடத்துல தான் அவர் 2ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கினார். அது ஒரு 5000 ஆண்டுகள் போயிட்டு இருந்தது. முருகனுடைய காலம் 10,500 சொன்னார். ஒரு 5400 ஆண்டுகள் போயிட்டு கொண்டிருந்த போது மிகப்பெரிய போர் ஒன்று உருவாகிறது தமிழகத்தில். முருகன் காலத்திலும் ஒரு போர் வந்தது. அது சூரசம்ஹாரம்னு பேர். முருகன் விவசாயத்தை தொடங்க முற்படுகிறார். அதற்கு ஆதரவு தெரிவிக்காத மலை மக்கள் முருகனோடு சண்டை வர சொல்கிறார்கள். இவர் வீரபாகுவை அனுப்பி தூது எல்லாம் போறாரு. விவசாயம் தேவை, விட்டு விடுங்க, நாங்கள் செய்கிறோன்னு கேட்குறாரு. இல்லை, நீ சண்டைக்கு வா, எங்களை ஜெயிச்சுட்டு வேணா நீ விவசாயம் பண்ணிக்கின்ற மாதிரி அவங்க சொன்னதால சூரசம்ஹார போர் நடக்கிறது. அந்த போரிலேயே முருகன் வெற்றி பெறுகிறார். அது படுகளம்னு கூட சொல்லுவாங்க. அந்த வெற்றி பெற்றுட்டு ஆனால் அவங்க குறவர்களை அரவணைச்சிடுறாரு. நீ முருகன் யாரையுமே பகையாக கருதியது இல்லை, எல்லாரையும் அரவணைச்சிடுறாரு. அந்த போட்டி இருந்துகிட்டு இருக்குது. முருகன் அரவணைச்சிட்டதால இருந்தாலும் கூட முருகனால் இழிவு செய்யப்பட்டவர்கள்ன்ற மாதிரி தான் அவங்க மனசுல. ஏன்னா ரொம்ப ஒரு கடுமையான பாதிப்புகளை சந்தித்தார்கள். கடுமையான பாதிப்பு சந்தித்தார். ஏன்னா முருகன் பயன்படுத்தியது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார். கன் வச்சுங்களா, அது கன்னுனா கண்ணு உள்ளது, அதான் கண்ணு தான் கன் ஆயிருக்கு. அது அதையெல்லாம் முருகன் வைத்திருந்தார். அவங்க அதையெல்லாம் வைத்து தான் வெற்றி பெற்றார்கள். அப்ப நவீன ஆயுதங்கள் மிகப்பெரிய இதுவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை ஜெயிச்சு அந்த இது நடந்துகிட்டு இருக்குது. அதன் பிறகு தமிழகத்திலே இங்கேயே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாரு? கிருஷ்ணரும் பஞ்சபாண்டியர்களும் இலங்கையிலே இருந்து தாமிரபரணியில் குடியேறிய, அதாவது தங்களுடைய விவசாயத்தை பெருக்குவதற்காக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் கல்கத்தாவில் குடியேறினார்கள். நேபாள் வரைக்கும் போனாங்க. அவர்களும் பாண்டியர்கள் தான். அதே போல தமிழகத்துக்கும் எங்கெல்லாம், அதாவது இலங்கையில விவசாயத்தை முழுசா நடத்திட்டாங்க. குபேரன் அடையாளம் பச்சையும் மஞ்சளும். அது எப்படின்னா, விவசாயத்தால் பொருள் சேர்த்தவர் குபேரன்னு பேர் ஆச்சுங்களா. குவியம்ன்றதான் பேர். நெற்குவியங்கள் இருந்தன, அதுல குபேரன் வச்சு உலகம் போற அரிசியை ஏற்றுமதி செய்து பெரும் பணத்தை இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன, இலங்கையில் இருக்க எல்லா நிலத்தையும் விவசாயம் ஆக்கிட்டாங்க. அப்போ எப்படின்னா, அது ஒரு எக்கனாமிக் பொட்டன்ஷியல். அப்போ தமிழ்நாட்டில் இல்லையே, நாம் ஏன் அங்கே போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்நாட்டில் தாமிரபரணியாற்றில் விவசாயம் தொடங்குறாங்க. இங்கே இருக்கிற மலைக்குறவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கே காட்டை கொளுத்திட்டு தானே விவசாயம் பண்ணுறாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் மீடியேஷன் போறாரு, வேணாம் விவசாயம் வேணும் விடுங்கன்னு. திரும்பவும் மகாபாரத போர் நடக்கிறது.
அந்த போரில் வெற்றி கொண்டுதான் தமிழகத்தில் விவசாயம் தோன்றியது. சரிங்களா? அந்த பஞ்சபாண்டியர்கள் எல்லாம் விவசாயிகள் தான். ஆக இரண்டாம் தமிழ்ச்சங்கம் எப்படி வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இரண்டாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கி 5000 ஆண்டுகள் கழித்து அப்போ ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஒரு சுவாரஸ்யமான மற்றும் இதுவரையும் சொல்லப்படாத ஒரு உண்மை, நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேன். தமிழுக்கு தமிழ் என்று பெயர் வைத்தவர் கிருஷ்ணர் தான். அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து பெயர் வைத்தார். நான் ஏற்கனவே நிறுவியிருக்கிறேன், நிறுவியிருக்கேன், அதை சான்றுகளோட வச்சு நிறுவியிருக்கேன். கிருஷ்ணன் காலத்தில் என்ன ஆகுதுன்னா, திரும்பியும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் தொடங்கும் போது அங்கே ஒரு போர் உருவாகிறது. அந்த போரை வழிநடத்தியவர் கிருஷ்ணர். ஆனால் அந்த போரால தான் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அழியுது. ஏன்னா பெருந்திரளான அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் அதில் செத்துடுறாங்க. அது மகா போர் அப்படின்றதால அப்ப அந்த தமிழுடைய கண்டினியூட்டி தடைப்படுது. கிருஷ்ணன் போன்ற ஒரு சிலர் தப்பிச்சிருந்தாலும் கூட அவங்க ஒரு பெரிய சமூகமாக இல்லை. அதாவது சங்கம் தொடங்குவதற்கு மீண்டும் சங்கத்தை தொடங்குவதற்கு சமூகம் இல்லை. ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து 3800 ஆண்டுகளுக்கு முன்பு விஷ்ணு வர்ற வரைக்கும் சங்கம் தொடங்கப்படவில்லை. 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் விஷ்ணு தான். இதை நான் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து நந்தினியை வச்சு சொல்றேன். நந்தினி வந்து மாடு வந்து சிவனை குறிக்கும் 1ஆம் தமிழ்ச்சங்கம். மாட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த வால் வந்து மயில் தொகையா வச்சிருப்பாங்க. அது 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை குறித்து முருகவேல் தொடங்கினார்ன்றது. 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை, அதாவது அதுக்கு இறக்கையும் இருக்கும். 3 தமிழ்ச்சங்களை குறித்த ஒரு வடிவம் தான் நந்தினி. நந்தி என்பது முதல் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு இது இல்லையா, மாடு, அதை வச்சு வந்தது. 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் அந்த இறக்கையை குறிக்கும் பருந்தை வாகனமாக கொண்ட விஷ்ணு. அவர் 3800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர்தான் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார். தமிழ் என்ற பெயரை வந்து கொடுத்தவர் கிருஷ்ணன் சொன்னேன். அது எப்படின்னா, இத்து பிளஸ் ஆ, இம்மு பிளஸ் இ, இழு பிளஸ் உ, ஆ இ உ, அங்கு இங்கு உங்கள் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுங்க. ஆ இ உக்கு சொல்லிட்டேன். இத்து, இம்மு, இழு. இது வந்து இத்து என்பது வல்லினம், இம்மு என்பது மெல்லினம், இழு என்பது இடையினம். அப்ப தமிழ் என்பதுக்கு இத்து பிளஸ் ஆ, இம்மு பிளஸ் இ, இழு பிளஸ் ஓ அப்படின்னு பிரிக்கலாம். வச்சுங்களா? அது இந்த மாதிரி தான். இதை வந்து திட்டமிட்டு இதுக்கு தமிழ்னு பேர் வச்சது கிருஷ்ணன் தான் பேர் வச்சார். அதற்கு ஆதாரங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து வேதாகமங்களை வச்சுக்கிட்டு அதில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் மீட்டு சொல்லிட்டு, சகுனிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு சண்டை நடந்தது தான் அங்கே வந்து ஏஞ்சலுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை நடந்ததுன்ற மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பாங்க. அதை டீகோட் பண்ணி தான் அதுக்கு வந்து அவங்க ஒரு ராத்திரி பூரா சண்டை போடுவாங்க. நான் விடிஞ்சிருச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த இவன். நீ உன் பேரை சொல்லிட்டு போன்னு அந்த ஏஞ்சல் கேட்கும். அந்த ஏஞ்சல்ன்றது கிருஷ்ணன் தான். அவன் வந்து என் பேர் வந்து ஜாக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உன் பேர் இஸ்ரேல் அப்படின்னு இவர் சொல்லுவார். அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஒரு அந்த இஸ்ரேல்ன்ற நாட்டின் பெயர் எப்படி வைத்தாரோ அதே போல இஸ்ரேல் நாடுன்றது போல இவர் வந்து அதுதான் அங்கே குழு. தமிழுக்கு தமிழ் என்று பெயர் வைத்தவரும் கிருஷ்ணர் தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, அவருடைய காலத்தில் நடந்தது. அதாவது திருக்குறளை பண்ணவரும், அதாவது திருக்குறள் வந்து திருக்கூறல், முருகன் கூறியது, எழுதியது கிருஷ்ணர். முருகன் கூறியது ஏதோ அப்புறம் அது வந்து இடையில தடைப்பட்டு போகுது. அதையே தன்னுடைய பாணியில் மீண்டும் சொன்னவர் நம்ம வந்து கிருஷ்ணர். இதுக்கு என்னன்னா குந்தாச்சாரியார்னு சொல்லுவாங்க. திருக்குறள் எழுதினவர் குந்தர்னா முதல்ல ஒரு குந்தர் யாருன்னா முருகன், அவர் ஐயனாரா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு குந்தர் யாருன்னா ஐயப்பன், அது வந்து கிருஷ்ணனை குறிக்கும். அப்ப குந்தர் தான் திருக்குறள் எழுதினாங்கன்றது முருகன் கூறியது, கிருஷ்ணன் எழுதியது. அப்படிதான் திருக்குறள் அப்படின்றது வந்துச்சு. அவருக்கு கிருஷ்ணன் என்ற பெயர் வந்து இப்போ இருக்குன்னா அது கருத்தினர்ன்றது. அது வந்து அந்த வடமொழி எழுத்தெல்லாம் சேர்ந்து இப்போ புதுசாக கிருஷ்ணன் என்று பேர் வச்சிருக்காங்க. அது கருத்தினர், கிருட்டினன். இட்டு வந்து இஷா மாறும் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். என்ன கட்டம்ன்றது கஷ்டம் ஆன மாதிரி இட்டு வந்து இஷா மாறும். அப்போ கிருட்டினன்றது கிருஷ்ணன் அப்படின்றது வந்து ஆச்சா. நல்ல கருத்துன்னு திருக்குறளே அவர் தானே சொன்னார் வச்சுங்களா. அதுதான் பகவத்கீதைன்னு சொல்லிட்டு இருக்கான். பகவத்கீதைன்றது வேற ஒன்றும் இல்லை, திருக்குறளுடைய இன்னொரு பேர் தான் அது. இதை சுருக்கி எழுதி வச்சு இது பிராமணம் கொண்டு வந்தது. திருக்குறளை மறைக்கிறதுக்கு, வரலாற்றை மறைக்கிறதுக்கு, இந்த கருத்துக்களே வேறு விதமாக சொன்ன மாதிரி அவன் ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கிட்டு அது கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதைன்னா பகவத்கீதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது திருக்குறள் எனும் திருக்குறள் தான். அது முருகன் கூறியதை கிருஷ்ணர் எழுதி வைக்கிறார் தன்னுடைய கருத்துக்களோடும் தன்னுடைய பாணியில்.
அந்த 1.25 அடி வச்சு எழுதுறது கூட, அது கூட நான் சொல்றேன், 1 அடி என்பது முருகனையும் 3/4 அடி என்பது இவரையும் குறிச்ச மாதிரி கூட இருக்கலாம். 7 சீர்கள் கொண்டதா இருக்கும். 4 சீர்கள் முருகனை குறிக்கிறது, 3 சீர்கள் இவரை குறிக்கிற மாதிரி. அது 7 என்றது ஆசைவகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அது 130 அதிகாரங்கள், அதை கூட்டினாலும் 7 தான் வருது. அப்ப இது ஆசைவகத்தினர் நூல் என்றது உண்டு. இன்னொன்று என்னன்னா, முருகன் ஸ்தாபித்த சமயம் சமணம். சமணம் என்ற சமயம், அதுக்கு பேர் சமணம் தான். அதனுடைய ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற நூல். இப்ப கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன பைபிள் இருக்கு, இஸ்லாத்துக்கு குரான் இருக்கு. அப்போ ஒரு சமயம்னா அதுக்கான எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு நூல் இருக்கணும். அந்த நூல் தான் திருக்குறள். சமண சமயத்தினுடைய வாழ்க்கை நீதிகளையும் செய்வன செய்ய தகாதவன என்பவனை குறிக்கின்ற நூல் தான் திருக்குறள் எனும் திருக்குறள். முருகன் கூறியது, கிருஷ்ணன் எழுதியது. ஆக இதுதான் முதல் சங்கத்தை ஸ்தாபித்தவர் சிவன். அது அழிந்த போது, குமரிக்கண்டம் அழிந்த போது 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை ஸ்தாபித்தவர் முருகன். அந்த 2ஆம் தமிழ்ச்சங்கம் 5000 ஆண்டுகள் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. மகாபாரத போரினால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டு அந்த சங்கம் தடைப்படுகிறது. அதன் பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து விஷ்ணு 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை ஸ்தாபித்தார். இதற்கு அடையாளமாக இருப்பதுதான் நந்தினி என்ற உருவகம். நந்தினி, அந்த மாடு என்பது சிவனை குறிக்கிறது, பின்னால் இருக்கும் தோகை என்பது முருகனை குறிக்கிறது, அதனுடைய இறக்கைகள் விஷ்ணுவை குறிக்கின்றன. இதற்கு தான் இது ஆதாரம். 3 தமிழ்ச்சங்களில் குறித்த வடிவம் தான் நந்தினி. நந்தினி என்ற பெயரும் நந்தி, சிவனின் வாகனமாகிய நந்தியைத்தான் அது குறிக்கிறது. ஐயா, தமிழ் மொழியின் சிறப்புகளாக நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க? உலகத்தின் முதல் மொழி தமிழ் தான். வச்சுங்களா, அதை நம்ம பல தடவை இதை பண்ணியிருக்கோம். அனைத்து மொழிகளும் தமிழ்லேருந்து வந்த மொழிகள் தான். இப்போ சாதாரணமாக சொன்னீங்கன்னா, நாக்கிலேருந்து வர்றது நாய்ஸு, வாயிலிருந்து வர்றது வாய்ஸு, இதே போதும். எப்படி இங்கிலீஷ் உருவாச்சுன்னு, பொத்தான் பட்டன் ஆகுது, பஞ்சு ஸ்பாஞ்ச் ஆகுது. வச்சுங்களா, அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டுறேன், ஆங்கிலத்தில் இருக்க 99% சொற்கள்லாம் தமிழ்லேருந்து வந்த சொற்கள் தான். தமிழே இருக்குது. வச்சுங்களா, அதை நம்ம எடுத்து நிறைய போடலாம். ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஆக ஆங்கிலம் என்பது தமிழ் இல்லாமல் ஆங்கிலம் நிற்கவே முடியாது. உலக மொழிகளும் ஆங்கிலம் சொல்கிறேன். இப்போ அது நீங்கள் நமக்கு ஸ்பானிஷ் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஜெர்மன் தெரிஞ்சதில் நம்ம அதை நிரூபிக்கலாம். அந்த மொழி தெரிஞ்சவங்க அதெல்லாம் வெளிப்படுத்தலாம். எல்லா மொழிகளும் இருக்குது. ஜப்பான்லேயே தமிழ் இருக்குன்னா, யூனோன்னு ஒருத்தர் அவரே எழுதியிருக்காரு. கம்போடியா, தாய்லாண்டுங்கெல்லாம் தமிழ் கலாச்சாரங்கள் தான் பரவி இருக்கு. ஏன் இதில் கூட மாயனில் கூட தமிழ். மாயன்னா யாரு? அங்கே அதுவும் தமிழ் தான். அங்கே இந்திரனை குறிக்கிற சாக்கான்ற தெய்வம் இருக்குது, முருகனை குறிக்கிற எக்ஸாம்னான்ற தெய்வம் இருக்கு. தமிழ் இல்லாமல் உலகம் இல்லை, எல்லா இடங்களிலும் இருக்கு. அப்புறம் குக்குல் கண்ணுன்றது விஷ்ணுவை குறிக்கின்றது. அப்ப சமீப காலம் வரைக்குமே அதெல்லாம் தமிழால் அறியப்பட்ட இடங்கள் தான் ஆச்சுங்களா. அது தமிழ் மறுபித்தான் மொழிகள் வருவாது. மறுவது எப்படின்னா, குளிர் பிரதேசத்துல போனா தமிழ்ல பஞ்சுன்றத அதாவது நடுங்கிக்கிட்டு ஷிவர் பண்ணிக்கிட்டு பஞ்சை ஸ்பஞ்ச் அப்படின்னு ஸ்பாஞ்சு வந்துடுறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்ப அந்த சொற்களை உச்சரிப்பதில் அந்த நான் பிழகுறது வச்சுங்களா. காமம் கிராமம் ஆகிறது. அந்த ஜெர்மன் எல்லாத்தையும் ஆறுன்னு சத்தம் வரும். அப்ப காமம் என்றவாறு அவன் கிராமம்னு மாத்திட்டான். அவரோட மூலச்சொல் கதிர்காமம், காமம் தான். அது கிராமம் மாறுனது. இப்படி ஒன்னொன்னுமே சொற்கள் மறுவுது. அவங்க பேசுகின்ற கிண்ணம், கிண்ணி, அந்த மாதிரிலாம் சொற்கள் இங்கேயெல்லாம் மறுவுது. அப்படிதான் புது புது மொழிகள் உருவாகின்றன. அவங்க என்ன பண்ற, எப்போ ஒரு மொழி உண்மையாக உருவாகுதுன்னா, இது டயலெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மொழிக்கு டயலெக்ட்ஸ்ன்னு இருக்கும். திருநெல்வேலிக்காரன் ஒரு மாதிரி பேசுவான், மதுரைக்காரன் ஒரு மாதிரி பேசுவான், வட தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கொங்கு மண்டலத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் அது டயலெக்ட்ஸ் ஆஃப் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா, இந்த டயலெக்டுக்கு புதிய வடிவம் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அது புது மொழி ஆயிடுது. இப்ப மலையாளமும் ஒரு டயலெக்ட் தான். இந்த பயலுக என்ன பண்ணானுங்க, அதை வேற மொழி ஆக்கணுன்றதுக்காகவே அதுக்கு ஒரு புதிய வரி வடிவத்தை கொடுத்தான். புது வரி வடிவம் எப்ப வருதோ அது வேற மொழி ஆயிடுது. வராட்டி போனா அது மலை ஆள்கள் பேசுகின்ற தமிழ் தான் அது. எப்போ அது பிராமணர்கள் செய்த சதி. இதெல்லாம் தமிழுக்கே மணிப்பவள நடைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. மணிப்பிரவாளம்னு பேர். பவளம் தான் பிரவாளம். மணிப்பிரவாள நடைன்னு அவன் கொண்டு வந்தாங்க. அதாவது மணின்னா தமிழை குறிக்கும், ஒரு சொல் தமிழா இருக்கும், ஒரு சொல் சமஸ்கிருதமா இருக்கும். இப்படி மாத்தி மாத்தியே பேசி ஒரு மொழியை உருவாக்குனாங்க.
தமிழ் அழிக்கிறதுக்கான பிராமணர்களுடைய திட்டமிட்ட சதி. அதுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்ப மலையாளத்துக்கு ஒரு கேரக்டர் கொண்டு வருவார், இவன் ஒன்று உருவாக்குவானு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா இது அப்படின்னு சொல்லி தமிழ் அழிச்சிருவாங்க. அப்பத்தான் தனித்தமிழ் இயக்கம் தோன்றியது. பாவாணர் அவர்கள், மறைமலை அடிகள் இவங்களாம் தோன்றித்தான் தனித்தமிழ் இயக்கம் தோன்றி இந்த சமஸ்கிருத சனியன்களை எல்லாம் வெளியேற்றி தமிழை தூய்மைப்படுத்தினார்கள். இன்றும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கூட பல இடத்துல தமிழகத்திலையும் கூட அந்த பழைய கேவ் டிராயிங்ஸ் அதிலே அந்த பட எழுத்துக்கள்லாம் இருக்கு. முதலில் உருவான எழுத்து முறை சிவனின் சித்திர எழுத்து முறை. அதன் பிறகு குமரிக்கண்டம் அழிந்து மீண்டும் முருகன் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை தாவித்த போது அவர் சிந்துவெளி எழுத்தாக அறியப்படுகின்ற அந்த எழுத்து முறையை அவர் உருவாக்கினார். அது 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு எழுத்து முறை இருந்தது. அதற்கு இப்போ எல்லாம் நிறைய அறிஞர் தமிழ் மதிவாணன் அவர்கள் நிறைய அதெல்லாம் ஆய்வு செய்து கொடுத்துருக்காரு. அப்பயே 12 எழுத்துக்கள், 12 உயிர், 18 மெய், 210 உயிர் எழுத்துக்கள்லாம் அப்பயே சிந்துவெளி எழுத்துலேயே வந்துருச்சு. அப்புறம் தமிழ் இப்போ நீங்கள் இங்கிலீஷ்னா 26 எழுத்து இருக்கும். அதில் புதுசாக சேர்க்கறதெல்லாம் அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஆனால் தமிழ் எப்படின்னா 18 மெய் எழுத்துக்கள், 12 உயிர் எழுத்துக்கள், இது ரெண்டும் சேர்ந்து வந்தது தான் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் ஒன்று என்னன்னா, அது ஏன் 216? அது எப்படி முருகன் வைக்கிறார்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் விடும் மூச்சுகளின் எண்ணிக்கை 21,600. அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் உயிர்மெய் எழுத்துக்களை முருகன் 216ன்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அது 216 வர்ற மாதிரி, அது மெய்யும் உயிரும் சேர்ந்து வர்ற மாதிரி மெய் எழுத்துக்கள் 18 என்றும் உயிரெழுத்துக்கள் 12 என்றும் அவர் உருவாக்குகிறார். அந்த 18 × 12 தான் 216. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த மொழிக்கும் கிடையாது, தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதை முருகன் உருவாக்கினார். அதனால்தான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? தமிழை உருவாக்கியவர் முருகன். ஆனா அந்த தமிழ் சிவன் காலத்திலே வந்துடுச்சு. அந்த முதற் சொற்களை எல்லாம் உருவாக்கிட்டாங்க. தமிழுக்கு தமிழ் என்ற பெயர் சிவனும் கொடுக்கல, முருகனும் கொடுக்கல. ஆனா அது அப்ப இருந்தது ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. கிருஷ்ணன் காலத்தில் தான் புதிய மொழிகள் தோன்றுகின்றன. அதனால் நமது மொழிக்கும் ஒரு பெயர் தேவைப்பட்டது. அது வரைக்கும் மொழின்னு தான் அறியப்பட்டது. உனக்கு மொழி தெரியுமா அப்படிதான் பேசிப்பாங்க. அப்ப வேறு மொழிகள் உருவாகின்ற காலத்தில் தான் தமிழுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன்னா சுமேரிய மொழியெல்லாம் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால சுமேரியா தோன்றும் போது மொழியெல்லாம் வருது. அப்ப மொழிகள் கலப்பு வரும்போது அப்ப தமிழுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு தான் அவரு வல்லினம், மெல்லினம், இடையினம், ஆ, இ, உ இவற்றை வைத்துக்கொண்டு தமிழ் என்ற சொல்லை கிருஷ்ணர் உருவாக்கினார். இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் என்ற சொல் கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டது. சொல் வேணியன். வேணின்னா முடிய குறிக்கும். சிவன் நீண்ட குடிக்குள்ளான். அப்ப சிவன் தான் முதல் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சொற்களை அவர் தான் உருவாக்குறார். சொல்வேனியன், ஸ்லோவேனியா. காக்கை என்பது ராவணனை குறிக்கும். அதுதான் அந்த ஸ்லாவிக் தேசங்கள்ல ரேவன். அப்புறம் இன்னொரு காக்கை இருக்கு, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காக்கையில பல வகை இருக்குல்ல, அதுல இன்னொரு வகைக்கு விரணான்னு பேர் வச்சிருக்காங்க, அது வருணன்.